என் கலர் எப்படி ஹேர் கலர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல. ஸோ நான் வந்து இந்த மெத்தட்லாம் அப்ளை பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏஆர் ஸ்டெப்ஸ் உறவுகளுக்கு ஒரு நற்செய்தி. யூடியூப்பில் வந்து இனிமேல் ரெகுலராக லென்த் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்படி தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே எக்ஸைட் ஆகி ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் கண்டென்ட் வந்து எவ்ரி சிங்கிள் டே வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா வியூஸ் ஒன்றும் பெருசாக போகவே இல்லை, ரொம்ப டிமோட்டிவேட் ஆனேன். அதுக்கப்புறம் சரி ஷார்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இதே ஷார்ட்ஸ் தூக்கி இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டேன். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். பட் ஷார்ட்ஸ் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 வருஷம் 2 வருஷம் இருக்கும் தாராளமாக. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே வீடியோஸ் தான் நான் வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஷார்ட்ஸாகவும் ரீல்ஸாகவும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அங்கே இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே க்ரோத் நல்லா நடந்திருக்கு. ஆனால் யூடியூப்பில் க்ரோத்தே நடக்கலை. சும்மா சப்ஸ்கிரைபர்ஸ் கூடியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஆனால் வியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ க்ரோத் இருந்தாலும் நான் எப்போவுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக பார்க்குறது யூடியூப் மட்டும்தான். பட் யூடியூப் என்ன அப்படி பார்க்கல. ஸோ இந்த டைம் நான் ஒரு கம்பேக் கொடுக்கலான்னு இருக்கேன். ரெகுலராக லென்த்தி வீடியோஸ் பண்ண போகிறேன். பட் இந்த டைம் வந்து எப்போவும் போல் வந்து இப்போ ஸ்டெடியானு 0.1 0.2 அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன கண்டென்ட் மட்டும் கவர் பண்ணாமல் என்டர்டெய்னிங்காக, அதே டைம் ஃபேஷன் க்ரூமிங் கண்டென்ட்டை ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக ஒரு ஃபன்னாக நிறைய மெம்பர்ஸை சேனலுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வரும், ரெகுலராக வரும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து தான் வந்து பார்த்துருப்பீங்க. பிகாஸ் இந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டு பாருங்கள் இதுக்குள்ளே சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் டெய்லி வந்து ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வீடியோ பார்க்குறீங்க. பட் இது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற வீடியோ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட பேஜ் ஏஆர் ஸ்டெப்ஸை சேனல் ஏஆர் ஸ்டெப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்னோடய ஹேருக்கு வந்து ஹேர் கலர் பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஹேர் கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச் பண்ணி தான் பண்ணேன். ப்ளீச் பண்ணாமல் நார்மலாக ஹேர் கலர் மட்டும் பண்ணல. ஸோ நான் ப்ளீச் பண்ணி பண்ணதுனால, ப்ளீச்னால் நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கலரை எடுத்து பியூர் ஒயிட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் என்ன கலர் நம்ம போட்டாலும் ரொம்ப நாளைக்கு வந்து நிற்கும். நார்மலாக நம்ம ப்ளீச் பண்ணாமல் பண்ணுறதுக்கும் ப்ளீச் பண்ணி பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஸோ நான் ப்ளீச் பண்ணி பண்ணதுனால கலர் பண்ணேன். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 1 மந்த் கழிச்சு சரி திருப்பி நம்ம பிளாக் கலருக்கே மாறிடுவோம்னு சொல்லிட்டு திருப்பி பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணேன். பட் நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் ப்ராடக்ட் நேச்சுரல் ஹெர்பல் ஹேர் பவுடர் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பற்றிலாம் நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வந்து யூஸ் பண்ணி அகைன் பிளாக்காக மாறணும். பட் என்ன தான் பிளாக் கலர் நம்ம பண்ணால் கூட அது ஒரு டை மாதிரி தான் ஆக்ட் ஆகும். பிகாஸ் இந்த முடியில் தான் நம்ம வந்து ப்ளீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த முடி என்னோட தலையில் இருக்கிற வரைக்கும் அது வந்து ப்ளீச் உள்ள என்ன கலர் ஒயிட்டாக தான் இருக்கும். நான் என்ன கலர் பண்ணாலும் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஹேர் கலரு அல்லது அந்த ப்ளீச் பண்ண இடம் துண்டாக தெரியும். ஸோ நான் இந்த முடியை துண்டை கட் பண்ணிவிட்டு உள்ளேருந்து எனக்கு வர ஹேர் தான் எப்போதும் போல் என்னோடய நேச்சுரல் கலரில் வரும். ஸோ நான் என்னோட லாங் ஹேர் வச்சுருக்க வரைக்கும் இந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்டர்னலாக ஹெர்பல் ஹேர் பவுடரோ அல்லது ஹேர் டை ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னோடய ஹெர்பல் ஹேர் பவுடரை என்னோடய ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஹேர் வந்து பிஃபோர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து கலர் தெரியாது, லைட்டாக இந்த ஏரியாவில் தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தோம் லாஸ்ட்டாக. இப்போ அகைன் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுவே தான் உங்களுக்கும் ப்ரீமெச்சூர் ஒயிட் ஹேர் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இது நீங்கள் நம்மளோட ஹெர்பல் பவுடர் ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 2.5 மந்த்லேருந்து 3 மந்த் வரைக்கும் நிற்கும். ஸோ இதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ அது என்னென்ன ப்ரொசீஜர்னு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ காய்ஸ் ஆல்மோஸ்ட் செகண்ட் டே ஆயிடுச்சு. நேற்று அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்தேன். பட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம வந்து என்னோடய ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான பவுடர் இருக்குது, மிக்ஸ் பண்ணுறதுக்கு பவுலு, அப்புறம் அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு கோம்பு வச்சு, அப்புறம் இந்த ப்ரஷ் வந்து இதுக்காகவே செப்பரேட்டாக வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கைட்டு மிக்ஸ் பண்ணோன்னா கையில் மருதாணி போட்ட மாதிரி கொஞ்சம் டார்க் சிகப்பாயிரும். ஸோ பட் தலையில் அப்ளை பண்ணும்போது சிகப்பாக இருக்காது, பிளாக்காக தான் இருக்கும். இப்போ என் கலர் எப்படி ஹேர் கலர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல. ஸோ ஆஃப்டர் ப்ராசஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. வீட்டுக்கு வெளியில் உட்காந்துருக்கேன், நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ப்ளீஸ் இந்த கொஞ்சம் கிளிப் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவு எடுத்திருக்கேன். இது கரெக்டான அளவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாட்ரு தேவைப்பட்டுச்சுன்னா ரெண்டாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். பாருங்கள், ஓகேவா?
நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷாம்பு அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். பட் நான் நேற்று ஈவினிங்க்கு மேலே தான் என்னோடய ஹேரை ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணேன். ஸோ 2 டைம் ஷாம்பு பண்ண தேவையில்லை. அண்டு நான் ஈவினிங் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறம் வெளியில் எங்கேயும் போகலை, டஸ்ட்டாகவும் ஆகலை, முடி வந்து வாஷ் பண்ண கண்டிஷனில் தான் இருக்குது, எனக்கு ஸ்வெட்டும் ஆகலை. ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மிக்சர் வந்து ஒரு நல்ல பேஸ்ட் ஃபார்மில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 10 to 15 மினிட்ஸ், ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம வச்சுருக்கலாம். ஸோ இதை வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணி கரெக்டாக 20 மினிட்ஸ் வச்சுருக்கணும். ஸோ பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. இது அப்படி நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் என் ஹேரை நான் அப்ளை பண்ணுறேன், எப்படி அப்ளை பண்ணுறேங்கிறத காட்டுறேன். ஸோ இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷனர் அப்ளை பண்ணுறது தான். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ப்ரொசீஜர் வந்து. ஸோ கண்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணுவோம்ல, இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஹேரை மறுபடியும் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும் இல்லை, நார்மல் வாட்டர்ட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் உடனே நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிஷனர் அப்ளை பண்ணணும். கண்டிஷனர் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கண்டிஷனரோடு அப்படியே நம்ம தலையில் விட்டுறணும். அதை நல்லா வந்து அந்த இது வந்து நம்ம தலையில் பிடிக்கிறதுக்காக, அந்த கலர் வந்து பிடிக்கிறதுக்காக ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சம் ஹார்ம்லெஸ் கெமிக்கலும் சேர்ந்து ப்ளஸ் கண்டிஷனரும் சேர்ந்து நம்ம ஹேரை சூப்பராக வந்து நரிஷ் பண்ணும். நல்லா ஹேரை டெக்ஸ்டரே சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணப்போ என் ஹேர் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன், சைடில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஸோ கைஸ் 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நான் வந்து என்னோடய தலைக்கில் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஷர்ட்டில் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏப்ரான் வியர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த மெத்தட்லாம் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஹேர் ஸ்டஃப் ஃபேமிலி, என்னோடய ஹேருக்கு நான் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ அப்ளை பண்ணிட்டேன். பின் சைடெல்லாம் என்னால் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ண முடியல. ஸோ அம்மாவை தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு பின்னாடி அப்ளை பண்ணியிருக்கேன். எப்படின்னு பாருங்கள். ஸோ ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னில் எதுவும் பற்றக்கூடாது, பார்த்துக்கோங்க, அப்புறம் கலர் பிடிச்சிரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 20 மினிட்ஸ் இதை இப்படியே வச்சுட்டு 20 மினிட்ஸ் அப்புறம் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணி கண்டிஷனர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிஷனர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் கண்டிஷனர் உடனே அப்ளை பண்ணியாச்சு. ஸோ டவ்வோட 1 மினிட் கண்டிஷனர். ஸோ இந்த ப்ராசஸ் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் ட்ரை பண்ணோன்னா ப்ரொசீஜர் கம்ப்ளீட். ஸோ இப்போ நம்மளோட ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஹேர் எவ்வளோ கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சைட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். கைஸ் ஆக்சுவலி இப்போ நம்மளோட ஹெர்பல் ஹென்னா வந்து என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கேன் அகெயின் ஒரு 3 மந்த் கழிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் முடி எவ்வளோ ஒரு நேச்சுரல் பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு. அண்ட் ஆல்சோ நம்ம கொடுக்குற ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான். ஸோ முடி எவ்வளோ டெக்ஸ்டர் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கைஸ் நான் இந்த டேட்டூ தான் வியர் பண்ண போகிறோம்.